கோசல நாட்டின் அளப்பரிய பரப்பையும் இயற்கை வளத்தையும் கம்பர் வியந்துரைத்தல். அன்பர்களே வணக்கம். போன பாடல்ல கோசல் நாட்டு மக்களோட பண்பு, நீதி, பெண்களோட கற்பு, அதனால பெய்கிற பருவமழைன்னு அந்த நாட்டின் சிறப்பை அழகா பார்த்தோம். அப்படி எல்லா வளமும் நிறைஞ்ச அந்த நாடு எவ்வளவு பெரியது, அதன் பரப்பளவு எப்படிப்பட்டது? அடேங்கப்பா, அதை சொல்ல வர்ற கம்பர் நம்ம எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்கிறார் பாருங்க. சோலைமா நிலம் துருவி யாவரே வேலை கண்டு தாம் மீள வல்லவர் சாலும் வார் புனல் சரையுவும் பல காலின் ஓடியும் கண்டது இலையே. சோலைமா நிலம் துருவி, அதாவது சோலைகள் அடர்ந்து வளர்ந்திருக்கிற அந்த பெரிய நாட்டை, மாநிலம் நான் சாதாரண நிலம் இல்லை, மிகப்பெரிய நிலப்பரப்பு, அதை துருவி சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு இல்லை, அங்குலம் அங்குலமாக தேடி போய் யாவரே வேலை கண்டு தாம் மீள வல்லவர், யாருங்க அந்த நாட்டின் எல்லையை கண்டுபிடிச்சு பார்த்துட்டு திரும்பி வரக்கூடிய திறமைசாலி இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம முன்னாடி வைக்கிறார். வேலைன்னா இங்கே எல்லை, அதாவது மனுஷனால் முடியவே முடியாதுன்னு சொல்லாமல் சொல்கிறார். சரி, மனுஷனால் முடியாது, வேற யாரால முடியும்? அடுத்தடியே பாருங்க. சாலும் வார்ப்புணல் சரையுவும், சாலும்னா போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு, வார்ப்புணல்னா நிறைஞ்சு ஓடுற நீரோட்டம் கொண்ட அந்த சரையு நதி இருக்கே, அந்த நாட்டுக்கு உயிரூட்டுற ஜீவ நதி, அந்த சரையு நதியால் கூட பல காலின் ஓடியும் கண்டது இல்லையே. இதுதான் கம்பரோட முத்திரை. கால் அப்படிங்கிற சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம். ஒன்று நம்ம கால், இன்னொன்று நதியோட கிளைகள், அதாவது வாய்க்கால். மனுஷனுக்கு ரெண்டு கால் தான், ஆனால் அந்த சரையு நதி இருக்கே, அது பல நூறு வாய்க்கால்கள்ங்கிற பல கால்கள் வழியாக அந்த நாடு முழுக்க பாய்ந்து ஓடியும் அதன் எல்லையை கடைசி வரைக்கும் பார்க்கவே முடியலையாம். என்ன ஒரு கற்பனை பாருங்க. ரெண்டே கால் வச்சிருக்கிற மனுஷனால் எப்படி அந்த நாட்டின் எல்லையை கண்டு திரும்ப முடியும்? பல கால்களை கொண்டு நாடு முழுக்க பாயிற அந்த சரையு நதியாலேயே முடியலையே. அப்போ அந்த கோசல நாடு எவ்வளவு பெரியதுன்னு கம்பர் எவ்வளவு அழகா ஒரு நதியை உவமை காட்டி சொல்லிட்டார் பாருங்க. இது வெறும் நாட்டின் பரப்பளவை மட்டும் சொல்லலை, அந்த நாட்டின் வளம், செழிப்பு, இறைவனின் அருள், அதெல்லாம் எல்லை இல்லாமல் பறந்து விரிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் நமக்குள்ள விதைக்குது. ஒரு நாட்டின் பரப்பை சொல்லக்கூட இப்படி ஒரு நயமான உவமையை கையாள முடியுமா? அதுதான் கவி சக்கரவர்த்தி. நினைக்கும் போதே பிரமிப்பா இருக்கு இல்லையா? அந்த பிரம்மாண்டமான கோசல நாட்டையும் அதை வர்ணிக்கிற கம்பரின் கவித்திறனையும் எண்ணி வியப்போம். கோசல நாட்டின் சிறப்பை கூறி முடித்த கம்பர் அயோத்தி மாநகரின் பெருமையை விளக்கத் தொடங்கும் கவிநயம். நண்பர்களே, போன பாட்டில் கோசல நாட்டோட எல்லையை சரையு நதியால் கூட கண்டுபிடிக்க முடியலன்னு பார்த்தோம் இல்லையா? அவ்வளவு பெரிய நாடு. இப்போ கம்பர் அந்த நாட்டு வர்ணனையை முடிக்க போறாரு. ஆனால் எப்படி முடிக்கிறார் பாருங்க. இது வெறும் நிலத்தோட பெருமை மட்டும் இல்லை, அந்த மண்ணோட ஆன்மாவோட உறுதி. வீடு சேர நீர் வேலை கால் மடுத்து ஊடு பேரினும் உலைவு இலா நலம் கூடு கோசலம் என்னும் கோது இல்லா நாடு கூறினாம் நகரம் கூறுவாம். வீடு சேர நீர் வேலை கால் மடுத்து ஊடு பேரினும். வீடு சேருன்னா என்ன தெரியுமா? எல்லாம் அழியிற காலம், ஊழிக்காலம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. நீர் வேலைன்னா கடல். கால் மடுத்து பெருங்காத்து அடித்து அந்த கடல் பொங்கி வந்து நிலத்துக்குள்ள புகுந்து ஊடு பேரினும், நாடு முழுக்க ஊடுருவி போனாலும் கூட. கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பிரளயமே வந்தாலும், கடல் பொங்கி நாட்டை மூழ்கடிக்க நினைச்சாலும் என்ன ஆகும்? உலைவு இலா நலம் கூடு கோசலம். அப்படி ஒரு பேரழிவு வந்தாலும் உலைவு இலா, எந்த அழிவும் இல்லாத, எந்த குலைவும் அடையாத, நலம் கூடு, எல்லா நன்மைகளும் நிறைந்த நாடு இந்த கோசலம் என்கிறார் கம்பர். என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க. இது வெறும் கற்பனை இல்லை, அந்த நாட்டின் தர்மம், அங்கு வாழும் மக்களின் அறநெறி, அந்த மண்ணின் புனிதம், இதெல்லாம் சேர்ந்து கோசலத்தை அப்படி ஒரு அழியாத சக்தியா மாத்துதுன்னு கம்பர் சொல்றார். இயற்கை சீற்றத்தால கூட அசைக்க முடியாத ஒரு நாடு என்னும் கோது இலா நாடு கூறினாம். இப்படிப்பட்ட கோது இலா, எந்த குற்றமும் குறையும் இல்லாத ஒரு நாட்டை பற்றி இதுவரைக்கும் சொன்னோம். நகரம் கூறுவாம். இனிமேல் அந்த நாட்டின் தலைநகரமாகிய அயோத்தி மாநகரத்தை பற்றி சொல்லப் போகிறோம் என்கிறார்.
ஆக ஒரு நாட்டின் வர்ணனையை இவ்வளவு கம்பீரமா அதோட ஆன்ம பலத்தை சொல்லி முடிச்சிட்டு இப்போ தலைநகருக்குள்ள நம்ம கூட்டிட்டு போக தயாராகிறார் கம்பர். எப்படி ஒரு பிரம்மாண்டமான அறிமுகம் பாருங்க. ஊழி காலத்தையே தாங்கி நிற்கிற ஒரு நாட்டுக்கு அதோட தலைநகரம் எப்படி இருக்கும், அந்த நகரத்தை வர்ணிக்க கம்பர் என்னவெல்லாம் சொல்ல போறாரோன்னு நம்ம மனசுல ஒரு பெரிய எதிர்பார்ப்பை விதைச்சிட்டு போறாரு. இதுதாங்க கம்பரோட கவித்திறன். ஒரு வர்ணனையை முடிக்கும் போது அடுத்த வர்ணனைக்கான ஆவலை தூண்டி விடுவது. நாமளும் அவரோட சேர்ந்து அயோத்திக்குள்ள போக தயாராகுவோம். அயோத்தி மாநகரின் புகழ் வானுலகோறும் ஏங்கும் விந்தை பெருமை. வணக்கம் நண்பர்களே. போன பாட்டுல கம்பர் சொன்னார் இல்லையா, நாடு கூறினாம் இனி நகரம் கூறுவாம்னு. அந்த நகரம் அயோத்தி. அடையப்பா, என்ன ஒரு நகரம் அது! வெறும் புகழ்ச்சி இல்லைங்க. அந்த நகரத்தோட பெருமையை கம்பர் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. செவ்விய மதுரம் சேர்ந்த நல் பொருளின் சீரிய கூறிய தீம் சொல் வவ்விய கவிஞர் அனைவரும் வடநூல் முனிவரும் புகழ்ந்தது வரம்புயில் எவ்வுலகத்தோர் யாவரும் தவம் செய்து ஏறுவான் ஆதரிக்கின்ற அவ்வுலகத்தோர் இழிவதற்கு அருத்தி புரிகின்றது அயோத்தி மாநகரம். முதல்ல சொல்றார், செவ்விய மதுரம் சேர்ந்த நல் பொருளின் சீரிய கூறிய தீம் சொல் வவ்விய கவிஞர் அனைவரும். என்ன ஒரு அருமையான வரி! அதாவது நல்ல செம்மையான கருத்துக்கள், கேட்க கேட்க இனிமை தரக்கூடிய ஆழமான பொருள் கொண்ட, அதே சமயம் ரொம்ப நுட்பமான கூர்மையான இனிய சொற்களை எல்லாம் கையாண்டு கவிதை பாடுறாங்களே, அப்படிப்பட்ட தலை சிறந்த தமிழ் புலவர்கள் எல்லாரும். அவங்க மட்டும் புகழ்ந்தாங்களா? இல்லையே. வடநூல் முனிவரும் புகழ்ந்தது. வடமொழியில வேதம், புராணம், இதிகாசம்னு எழுதிய பெரிய பெரிய முனிவர்கள் இருக்காங்களே, வால்மீகி மாதிரி ரிஷிகள், அவங்களும் புகழ்ந்தாங்களாம். எதை? அயோத்திய. பாருங்க, இங்க கம்பர் எவ்வளவு அழகா சொல்றாரு. தமிழ் புலவர்களும் சரி, வடமொழி முனிவர்களும் சரி, ரெண்டு தரப்பு அறிஞர்களும் ஒருமித்து புகழ்ந்த ஒரு நகரம்னா அதோட சிறப்பு எப்படிப்பட்டதா இருக்கணும்? சும்மா இல்லை அந்த நகரம். அடுத்த வரிகளில் இன்னும் ஒரு படி மேலே போறார் கம்பர். வரம்பு இல் எவ் உலகத்தோர் யாவரும் தவம் செய்து ஏறுவான் ஆதரிக்கின்ற அவ் உலகத்தோர். அதாவது இந்த பூலோகத்தில் மட்டும் இல்லைங்க, எல்லைகளே இல்லாத பல பல உலகங்கள் இருக்குதாம். அந்த எல்லா உலகத்தில் இருக்கிறவங்களும் பெரும் தவம் செஞ்சு புண்ணியம் சேர்த்து கடைசியாக எங்கே போகணும்னு ஆசைப்படுவாங்க. மோட்சத்துக்கு, அந்த மேலான வீட்டுலகத்துக்கு, சொர்க்கத்துக்கு போகணும்னு தானே விரும்புவாங்க. அப்படி பெரும்பாடுபட்டு தவம் செஞ்சு அந்த உயர்ந்த உலகத்தை அடைஞ்சவங்க இருக்காங்களே, அவ் உலகத்தோர், அந்த தேவலோக வாசிகள், அவங்க என்ன நினைக்கிறாங்களாம் தெரியுமா? இழிவதற்கு அருத்தி புரிகின்றது அயோத்திமா நகரம். அந்த மேலான உலகத்தில், சொர்க்கத்தில் இருக்கிறவங்க கூட ஆஹா, அங்கிருந்து கீழே இறங்கி வந்து இந்த அயோத்தி மாநகரத்தில் வந்து பிறக்க மாட்டோமான்னு ஏங்குறாங்களாம். அப்படி ஒரு விருப்பத்தை அவங்களுக்கு தூண்டுகிற நகரமாம் அயோத்தி. யோசிச்சு பாருங்க, நாம் தவம் செஞ்சு சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைப்போம். ஆனால் சொர்க்கத்தில் இருக்கிறவங்களே போதும், இந்த சொர்க்கம், நாங்கள் அயோத்திக்கு போகிறோம்னு ஆசைப்படுற அளவுக்கு உயர்ந்த நகரமாக அயோத்தியை கம்பர் சொல்கிறாரு. இழிவதுக்கு அப்படிங்கிற வார்த்தை எவ்வளோ முக்கியம் பாருங்க. மேலிருந்து கீழே இறங்கி வருதல், அதாவது அவதாரம் செய்தல். அந்த தேவர்கள் கூட அயோத்தியில் வந்து பிறக்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்கிறதன் மூலம் அயோத்தியின் புனிதத்தையும் பெருமையையும் விண்ணுக்கும் ஏற்றி வைக்கிறார் கம்பர். ஆக அயோத்திங்கிறது கம்பர் பார்வையில் வெறும் ஒரு தலைநகரம் இல்லைங்க. அது புலவர்கள், முனிவர்கள் எல்லாராலும் போற்றப்பட்ட, ஏன் தேவர்கள் கூட வாழ விரும்பும் ஒரு பூலோக சொர்க்கம். இப்படிப்பட்ட நகரத்தோட வர்ணனையைத்தான் நாம் இனி வரும் பாடல்களில் பார்க்க போகிறோம். அயோத்தி நகரின் ஒப்பற்ற அழகையும் தெய்வீகச் சிறப்பையும் உவமையற்று கூறும் பாடல். வணக்கம் நண்பர்களே. போன பாடலில் பார்த்தோம் அயோத்தி மாநகரம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுன்னு. தேவர்கள் கூட அங்கே வந்து வாழ ஆசைப்படுறாங்கன்னு கம்பர் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு நகரத்தை எப்படித்தான் வர்ணிக்கிறது, எதை சொல்லி அதோட பெருமையை முழுசாக விளக்கிறது? கவி சக்கரவர்த்தி கம்பரே கொஞ்சம் திகைச்சு போகிறார் பாருங்க. அடேங்கப்பா, இந்த அயோத்தியை நான் எப்படின்னு சொல்வேன்?
எது கூட ஒப்பிடுவேன் அப்படின்னு அவர் மனசுக்குள்ள ஓடுற பல உவமைகளை ஒரு பட்டியலாவே நம்ம முன்னாடி வைக்கிறார். கேட்போமா? நிலமகள் முகமோ திலகமோ கண்ணோ நிறைநெடு மங்கல நாணோ இலகு பூன்முலை மேல் ஆரமோ உயிரின் இருக்கையோ திருமகட்கு இனிய மலர் கொலோ மாயோன் மார்பில் நன்மணிகள் வைத்த பொற்பெட்டியோ வானோர் உலகின் மேல் உலகோ ஊழியின் இறுதி உரையுளோ யாது என உரைப்பாம். முதல்ல கேட்குறாரு, நிலமகள் முகமோ திலகமோ கண்ணோ. இந்த பூமி தாய்க்கு அயோத்தி ஒரு அழகான முகமா? இல்லை அந்த முகத்தில் வச்ச திலகமா? இல்லைன்னா அவளோட கண்ணா? பாருங்க எவ்வளவு அழகாக ஆரம்பிக்கிறாரு. முகம், திலகம், கண், இது மூணுமே எவ்வளவு முக்கியம், எவ்வளவு அழகு. அயோத்தி இந்த பூமிக்கே முகமா திலகமா கண்ணா இருக்குதோன்னு யோசிக்கிறார். அடுத்து, நிறை நெடுமங்கள நாணோ. பூமி தாய் கழுத்தில் போட்டிருக்கிற நிறைவான நீளமான மங்கள நாணா இந்த அயோத்தி. தாலிங்கிறது எவ்வளவு மங்களகரமானது, எவ்வளவு புனிதமானது. அதுவும் நிறை நெடுங்கிற வார்த்தை அந்த மங்களம் குறைவில்லாதது, நீண்ட நெடியதுன்னு சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு மங்களமா அயோத்தி இருக்கா? இலகு பூன் முலைமேல் ஆரமோ? இல்லைன்னா அந்த நிலமகளோட மார்பகங்கள் மேலே பல பலன்னு ஜொலிக்கிற இலகு முத்து மாலையோ ஆரமோ? இந்த அயோத்தி முதல்ல முகத்தை சொன்னார், கழுத்தை சொன்னார், இப்போ மார்பில் இருக்கிற ஆரத்தை சொல்கிறார். நகரத்தோட அழகையும் மதிப்பையும் ஏற்றிக்கிட்டே போகிறார் பாருங்க. உயிரின் இருக்கையோ? இன்னும் ஒருபடி மேலே போய் இந்த பூமி தாயோட உயிரே தங்கியிருக்கிற இடமா இந்த அயோத்தி? யோசிச்சு பாருங்க, ஒருத்தரோட உயிர் இருக்கிற இடம் எவ்வளோ முக்கியம். அந்த அளவுக்கு அயோத்தியை உயர்வாக நினைக்கிறார் கம்பர். திருமகட்கு இனிய மலர்களோ? சரி, நிலமகள் உவமைகள் போதும், வேற என்ன சொல்லலாம்? திருமகள் அதாவது லட்சுமி தேவி, அவளுக்கு விருப்பமான தாமரை மலரா இந்த அயோத்தி. லட்சுமி தாமரையில் வாசம் செய்கிறவ. அயோத்தியும் லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சு அவ விரும்பி தங்குற தாமரை மலர் போல இருக்கோ? மாயோன் மார்பில் நன்மணிகள் வைத்த பொற்பெட்டியோ? இன்னும் ஒரு படி மேலே திருமால், மாயோன் தன்னோட மார்புல விலை மதிக்க முடியாத நல்ல மாணிக்க கற்களை வச்சிருக்கிற ஒரு தங்கப்பெட்டியா இந்த அயோத்தி? திருமாலோட மார்பு எவ்வளவு புனிதமானது. அங்கே இருக்கிற பொக்கிஷம் போல அயோத்தி இருக்கா? அதுக்குள்ள ராமனுங்கிற மாணிக்கம் இருக்க போகுதே, அதனால் அப்படி சொல்கிறாரோ? வானோர் உலகின் மேல் உலகோ? நம்ம போன பாடலில் கேட்டோமே, தேவர்களே அயோத்தியில் வாழ ஆசைப்படுறாங்கன்னு. அப்போது இது தேவலோகத்தை விட மேலான உலகமோ, பரமபதமோ, வைகுண்டமோ அப்படின்னு கேட்குறாரு. ஊழியின் இறுதி உரையுளோ? இல்லை, இதுக்கும் மேலே ஊழியின் இறுதி, அதாவது மகா பிரளயம் வர்றப்போ எல்லா உயிர்களும் உறையுள், அதாவது ஒடுங்கி தங்குகிற இடமான அந்த பரம்பொருளின் திருவயிறோ இந்த அயோத்தி. எல்லாத்துக்கும் புகலிடமா இருக்கிற இடம் போல அயோத்தி இருக்கா? இப்படி அடுக்கிட்டே போன கம்பர் கடைசியா சொல்றார், அப்பா இதுல எதை சொல்லி நான் அயோத்தியை வர்ணிக்கிறது? யாதென உரைப்பாம்? ஒன்று சொன்னா மற்றது குறைஞ்சு போகுமோ? எதுவுமே முழுமையா சொல்லலையே, எப்படித்தான் நான் சொல்வேன் இந்த அயோத்தியின் பெருமையை? அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோட, ஒரு பிரமிப்போட முடிக்கிறார். கம்பரோட கற்பனை வளத்தையும் ஒரு உவமையில அடக்க முடியாத அயோத்தியின் பிரம்மாண்டத்தையும் இந்த ஒரு பாட்டிலேயே நம்ம பார்க்கலாம் இல்லையா? ஒவ்வொரு உவமையும் ஒரு அழகான ஓவியம் மாதிரி இருக்கு. இந்த நகரத்தோட பெருமையை முழுசா சொல்ல வார்த்தைகளே இல்லைன்னு கவிச்சக்கரவர்த்தியை சொல்லும்போது நாமளும் அந்த பிரமிப்போட அயோத்தியை மனசுல நினைச்சு பார்ப்போம். சூரிய சந்திரர்கள் அயோத்தியை காண இமையாமல் தெரியும் காரணம். வணக்கம் நண்பர்களே, நாம போன பாடல்ல அயோத்தி மாநகரத்தோட அழகை கம்பர் எப்படியெல்லாம் வர்ணிச்சார்னு பார்த்தோம். பூமி தாயோட முகமா, திலகமா, கண்ணா, திருமாங்கல்யமா, ஆரமா, உயிரா, திருமகள் வாழும் தாமரையா, திருமாலோட மார்பில் இருக்கும் மணிப்பெட்டியா, வைகுந்தமா, ஊழிக்காலத்தில் உயிரெல்லாம் ஒடுங்கும் இடமா, அப்படி இப்படின்னு உவமைகளை அடுக்கிக்கிட்டே போன கம்பர் கடைசியில் எதுவுமே அதுக்கு இணையில்லைன்னு சொன்னார் இல்லையா? இப்போ பாருங்க, அந்த அயோத்தியின் அழகை வர்ணிக்க கம்பர் இன்னும் ஒரு படி மேலே போகிறார். இந்த பாட்டில் ஒரு அற்புதமான கற்பனையை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறார். உமைக்கு ஒரு பாகத்து ஒருவனும் இருவர்க்கு ஒரு தனி கொழுனனும் மலர் மேல்
கமைப்பெருஞ் செல்வக் கடவுளும் உவமை கண்டிலா நகர் அது காண்பான் அமைப்பு அருங்காதல் அது பிடித்து உந்த அந்தரம் சந்திராதித்தர் இமைப்பு இலர் திரிவர் இது அலால் அதனுக்கு இயம்பல் ஆம் ஏதுமற்று யாதோ. முதல்ல சொல்றாரு, உமைக்கு ஒரு பாகத்து ஒருவனும். யாரு? உமாதேவியை தன் உடம்புல ஒரு பாகமா வச்சிருக்கிற நம்ம சிவபெருமான். இருவருக்கு ஒரு தனி கொழுனனும். யார் அந்த இருவர்? பூமாதேவி, நிலமாதேவி. இந்த 2 தேவியருக்கும் ஒப்பற்ற ஒரே கணவனான திருமால். மலர் மேல் கமை பெருஞ்செல்வக் கடவுளும் தாமரை மலர் மேல வீற்றிருக்கிற பொறுமையையே பெரிய செல்வமா கொண்ட பிரம்மதேவன். ஆக இந்த மும்மூர்த்திகள் சிவன், திருமால், பிரம்மன், இவங்க 3 பேருமே உவமை கண்டிலா நகர் அது காண்பான். அதாவது ஒப்பிடவே முடியாத, உவமையே சொல்ல முடியாத அந்த அயோத்தி நகரத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களாம். ஏன்? ஏன்னா படைத்தல், காத்தல், அழித்தல் தொழில் செய்கிற இவங்களுக்கே அப்படி ஒரு நகரத்தை எங்கேயும் பார்க்க முடியலையாம். அந்த ஆசை எப்படிப்பட்டது? அமைப்பு அருங்காதல் அது பிடித்து உந்த, அடக்கவே முடியாத, தடுக்கவே முடியாத ஒரு பேராவல், ஒரு காதல் அவங்கள பிடிச்சி உந்தி தள்ளுதான். போய்ப்பாரு அந்த அயோத்தியைன்னு உள்ளுக்குள்ள ஒரு சக்தி அவங்கள இயக்குதாம். அதனால என்ன ஆச்சாம்? அந்தரம் சந்திராதித்தர் இமைப்பு இலர்த்திரிவர். அந்தரம்னா வானம், சந்திரன்னா நிலவு, ஆதித்தன்னா சூரியன். இந்த சூரியனும் சந்திரனும் வானத்தில் கண்ணை கூட இமைக்காம சுற்றி சுற்றி வராங்களாம். ஏன் தெரியுமா? கம்பர் சொல்றாரு பாருங்க, இது அலால் அதனுக்கு இயம்பல் ஆம் ஏது மற்றியாதோ. இந்த அயோத்தி நகரத்தை பார்க்கணுங்கிற அடக்க முடியாத ஆசையினால தான் அவங்க கண்ணிமைக்காம திரியறாங்க. இதை தவிர வேற என்ன காரணத்தை சொல்ல முடியும் அவங்க இப்படி வானத்தில் வலம் வர்றதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. சூரியனும் சந்திரனும் தினமும் உதிச்சு மறைவது இயற்கை. அவங்களுக்கு இமை கிடையாது, அதனால இமைக்காம இருக்கிறதும் இயற்கை. ஆனால் கம்பர் என்ன பண்ணுறாரு பாருங்க, இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயத்துக்கு அயோத்தியோட அழகை காரணமாக சொல்கிறாரு. இதுக்கு பேர் தான் தற்குறிப்பேற்ற அணி. கவிஞன் தன் குறிப்பை, தன் கற்பனையை ஒரு நிகழ்வின் மேல் ஏற்றி சொல்வது. மும்மூர்த்திகளே வியக்கிற நகரம், அயோத்தியோட மகிமையை எவ்வளவு அழகா உயர்த்திட்டார் பாருங்க கம்பர். மும்மூர்த்திகளுக்கே உவமை சொல்ல முடியாத அந்த நகரத்தின் அழகை சூரியனும் சந்திரனும் கண் கொட்டாமல் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கற்பனையும் அவங்களோட சேர்ந்து அந்த அயோத்தியை நோக்கி பயணிக்குது இல்லையா? அதுதான் கம்பரின் கவித்திறன். பிரம்மனின் ஒப்பில்லா படைப்பாய் தெய்வத்தச்சர்களும் வியக்கும் அயோத்தி. வணக்கம் நண்பர்களே. போன பாடல்ல நம்ம என்ன பார்த்தோம்? சூரியனும் சந்திரனும் கூட கண் இமைக்காம அயோத்தியை பார்க்க வானத்தில் சுற்றி வராங்கன்னு கம்பர் சொன்னார் இல்லையா? அட, அவங்களுக்கே அப்படி ஒரு பிரமிப்புன்னா இந்த நகரத்தை படைச்சவங்க நிலைமை என்ன? இதோ கேளுங்க கம்பர் என்ன சொல்றாருன்னு. அயில் முகக்குலிசத்து அமரர்கோன் நகரும் அழகையும் என்று இவை அயனார் பயிலுறவு உற்றபடி பெரும்பான்மை இப்பெருந் திருநகர் படைப்பான் மயன் முதல் தெய்வத்தச்சரும் தம்தம் மனத்தொழில் நாணினர் மறந்தார் புயல் தொடு குடுமி நெடுநிலை மாடத்து இந்நகர் புகழுமாறு எவனோ. இப்போ ஒவ்வொரு வரியா பார்ப்போம். அயில் முக குலிசத்து அமரர்கோன் நகரும், அதாவது கூர்மையான முனையுடைய வஜ்ராயுதத்தை ஏந்திய தேவர்களின் தலைவனான இந்திரனுடைய அமராவதி பட்டினமும் அழகையும் என்று இவை. அது மட்டும் இல்லை, செல்வத்துக்கு அதிபதியான குபேரனுடைய அழகாபுரி பட்டினமும் இந்த 2 நகரங்களையும் அயனார் பயிலுறவு உற்றபடி படைப்பு கடவுளான பிரம்மதேவன் எதுக்கு படைச்சாராம் தெரியுமா? ஒரு பயிற்சி எடுக்கிறதுக்காகவா. எதுக்கு பயிற்சி? பெரும்பான்மை திருநகர் படைப்பான். இந்த மகத்தான பெரும் செல்வம் கொழிக்கிற அயோத்தி மாநகரை படைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கை பழகிக்கிறதுக்காகத்தான் அமராவதியையும் அழகாபுரியையும் அவர் படைச்சாரோன்னு தோணுதுன்னு கம்பர் சொல்றாரு. பாருங்க, கவி சக்கரவர்த்தியோட கற்பனையை, அயோத்தியோட பெருமையை சொல்ல தேவலோக நகரங்களையே அதுக்கு முன்னாடி செஞ்ச ஒரு பயிற்சி பற்றை ஆக்கிட்டாரு. இதுக்கு பேர் தான் தற்குறிப்பேற்ற அணி. உண்மையில் அப்படி நடந்திருக்காது, ஆனால் கம்பர் அப்படி ஒரு காரணத்தை சொல்றது மூலமா அயோத்தியை எங்கேயோ கொண்டு போயிடுறார். சரி,
பிரம்மனே இப்படி பயிற்சி எடுத்து படைச்ச நகரம்னா மற்ற சிற்பிகள் நிலைமை. மயன் முதல் தெய்வத்தச்சரும் தம் தம் மனத்தொழில் நாணினர் மறந்தார். அசுரர்களோட சிற்பியான மயன்ல இருந்து தேவலோகத்தில் இருக்கிற மற்ற தெய்வீக தச்சர்கள் வரைக்கும் எல்லாரும் நினைச்ச மாத்திரத்தில் எதையும் உருவாக்கக்கூடிய தங்களோட அந்த ஆற்றலையே மறந்துட்டாங்களாம், வெட்கப்பட்டு போயிட்டாங்களாம். எதை பார்த்து? இந்த அயோத்தியின் அழகையும் கட்டமைப்பையும் பார்த்து. அடடா, இப்படி ஒரு நகரமா, இதை உருவாக்க நமக்கு தெரியாம போச்சேன்னு அவங்க கை பிசைஞ்சு நிற்கிறாங்களாம். அப்படி என்னதான் இருக்கு அந்த நகரத்தில்? புயல் தொடு குடுமி நெடு நிலைமாடத்து இந்நகர் புகழுமாறு எவனோ. மேகங்களையே தொட்டுக்கிட்டு நிற்குதாம் அயோத்தியோட மாட மாளிகைகளோட சிகரங்கள். புயல் தொடு குடுமி என்ன ஒரு அற்புதமான சொல்லாச்சு பாருங்க. அவ்வளவு உயரமான மாளிகைகளை கொண்ட இந்த நகரத்தோட சிறப்பை எப்படிங்க எடுத்து சொல்றது? வார்த்தைகளே இல்லையேன்னு முடிக்கிறார் கம்பர். இது உயர்வு நவிர்ச்சி அணி, அதாவது ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்றது. ஆனா இந்த மிகைப்படுத்தல் எதுக்கு? அதோட அளவிட முடியாத பிரம்மாண்டத்தை நம்ம மனசுல பதிய வைக்கிறதுக்கு. ஆக பிரம்மனுக்கே இது ஒரு சவால் மாதிரி, தேவ சிற்பிகளுக்கே இது ஒரு திகைப்பு. அப்படிப்பட்ட ஒரு நகரத்தை வார்த்தைகளால் எப்படி வர்ணிக்க முடியும்? கம்பர் கேட்கிற கேள்வியில ஒரு நியாயம் இருக்குதானே. இது வெறும் நகரத்தோட வர்ணனை இல்லைங்க. இது கவி சக்கரவர்த்தியோட கற்பனை வளம், சொல்லாட்சி திறன், ஒரு நகரத்தை உயிர்ப்பிக்கிற அவரோட ஆற்றல் எல்லாத்துக்கும் ஒரு சான்று. அயோத்திங்கிறது வெறும் மண் இல்லை, அது ஒரு காவியம்னு கம்பர் நமக்கு உணர்த்துற இடம் இது. பலிச்சக்கரவர்த்தி தானம் அளித்த போது வாமனன் நிகழ்த்திய திருவிளையாடலை குறிக்கும் பாடல். அன்பான தமிழ் உள்ளங்களே, கடந்த பாடல்ல கம்பன் அயோத்தியோட அழகை பத்தி சொன்னார். தேவர்களோட அமராவதி, குபேரனோட அழகாபுரி, இதையெல்லாம் படைச்ச பிரம்மாவே அயோத்தியை படைக்க பயிற்சி எடுத்தாராம். அந்த தேவலோக சிற்பிகளே வெட்கப்படுவாங்களாம் அயோத்தியை பார்த்தான்னு சொன்னாரு. அப்போ இந்த அயோத்திங்கிறது வெறும் மண்ணுலக நகரமா, வெறும் கட்டிட அழகை பத்தி மட்டுமா கம்பர் பேசுறார்? இல்லவே இல்லை. அந்த நகரத்தோட உண்மையான பெருமையை அடுத்த பாடல்ல இன்னும் ஆழமா கொண்டு போறார் கம்பர். அது வெறும் இடம் இல்லை, அது ஒரு மேலான நிலைன்னு நிறுவுறார். எதனால அப்படி சொல்றார்? வாங்க அந்த பாட்டை பார்ப்போம். புண்ணியம் புரிந்தோர் புகுவது துறக்கம் என்னும் ஈது அருமறை பொருளே, மண்ணிடை யாவர் இராகவன் அன்றி மாதவம் அறத்தொடும் வளர்த்தார் என் அருங்குணத்தின் அவன் இனிது இருந்து இவ் ஏழ் உலகு ஆளிடம் என்றால் ஒண்ணுமோ இதனின் வேறு ஒரு போகம் உறைவு இடம் உண்டு என உரைத்தல். கம்பர் இந்த பாட்டை எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. புண்ணியம் புரிந்தோர் புகுவது துறக்கம் என்னும் ஈது அருமறை பொருளே. அதாவது புண்ணிய காரியங்களை செய்கிறவங்க போய் சேர்ற இடம் சொர்க்கம். இதுதாங்க மறைப்பொருள், அதாவது வேதங்கள் நமக்கு சொல்ற அரிய உண்மைங்கிறாரு. நாம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, நல்லது செஞ்சா சொர்க்கம் கிடைக்கும்னு. அந்த அடிப்படை கருத்தை சொல்றார். அப்போ இந்த பூமியில, இந்த மண்ணுலகத்துல மண்ணிடை யாவர் இராகவன் அன்றி மா தவம் அறத்தொடும் வளர்த்தார். இராகவன் அன்றி, அதாவது நம்ம ராமபிரானை தவிர யாவர் வேறு யாருங்க இருக்காங்க? மா தவம் அறத்தொடும் வளர்த்தார். மிகச்சிறந்த தவத்தையும் அது கூடவே அறத்தையும் தர்மத்தையும் சேர்த்து வளர்த்தவங்க வேற யாருமே இல்லைன்னு ஒரு கேள்வி வடிவத்தில் ஆணித்தரமாக சொல்றார் கம்பர். யோசிச்சு பாருங்க, யார் அப்படிப்பட்ட தர்ம வாழ்க்கை வாழ்ந்தாங்க ராமனை தவிர? யாரும் இல்லைங்கிறது தான் பதில். அப்படிப்பட்ட எண் அருங்குணத்தின் அவன் இனிது இருந்து இவ் ஏழ் உலகு ஆளிடம் என்றால், எண் அருங்குணத்தின் அவன் எண்ணி அடக்க முடியாத அத்தனை உன்னதமான குணங்களுக்கும் சொந்தக்காரன் அந்த ராமன். அவன் இனிது இருந்து, இங்கே ரொம்ப ஆனந்தமா விருப்பமா இருந்து, இவ் ஏழ் உலகு ஆளிடம் என்றால் இந்த ஏழு உலகங்களையும் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற இடம் எது? அது இந்த அயோத்தி மாநகரம் தானே. அப்படி இருக்கும்போது யோசிச்சு பாருங்க, ஒண்ணுமோ இதனின் வேறு ஒரு போகம் உறைவிடம் உண்டு என உரைத்தல். அதாவது இந்த அயோத்தியை விட வேற ஒரு சிறந்த இன்பம் ஆனந்தம் தங்குகிற இடம் உண்டு என உரைத்தல் ஒண்ணுமோ
இருக்குன்னு நாம வாய்விட்டு சொல்ல முடியுமா? சத்தியமா முடியாதுங்கிறதை அழுத்தமா நிறுவுறார் கம்பர். அந்த ஒண்ணுமோங்கிற வார்த்தைக்குள்ள எவ்வளவு அர்த்தம்! முடியவே முடியாத காரியம்ங்கிறதை அற்புதமா சொல்றார். புண்ணியம் செஞ்சா சொர்க்கம் கிடைக்கும்னு வேதம் சொல்லுது. ஆனா ராமனே அறத்தின் வடிவமா உன்னதமான குணங்களோட வாழற இடம் எது? அயோத்தி. அப்போ சொர்க்கம்ங்கிறது வெறும் புண்ணியத்துக்கு கிடைக்கிற பரிசு. ஆனா அயோத்திங்கிறது அறமே குடியிருக்கிற இடம். அறம் இருக்கிற இடத்தை விட புண்ணியத்துக்கு கிடைக்கிற பரிசு மேலானதா இருக்க முடியுமா? இருக்கவே முடியாதுன்னு கம்பன் ராமனை உயர்த்தி அயோத்தியை உயர்த்தி பேசுறாரு. இது வெறும் நகரத்தை பத்தின பாட்டு இல்லைங்க. எங்க அறம் இருக்கோ, எங்க தெய்வம் இருக்கோ, அதாங்க உண்மையான சொர்க்கம், உண்மையான இன்பம்ங்கிற ஆழ்ந்த கருத்தை இந்த சின்ன பாட்டுல நமக்கு புரிய வைக்கிறார் கம்பர். ஆக அயோத்தியோட சிறப்பு வெறும் கட்டிடத்துல இல்லை, அங்க குடியிருக்கிற அறத்தின் வடிவமான ராமன் கிட்ட இருக்குன்னு கம்பன் நிறுவுறார். நாமும் நம்ம மனசுல அறத்தையும் அன்பையும் வளர்த்துக்கிட்டா நாம இருக்கிற இடமும் சொர்க்கமாகுங்கிற கம்பனோட கருத்தோட இந்த சிந்தனையை இப்போதைக்கு முடிச்சுப்போம். அயோத்தி நகரின் ஒப்பற்ற பெருமையை தேவருலக நகரங்களோடு ஒப்பிட்டு கம்பர் போற்றும் பாடல். வணக்கம் நண்பர்களே. திருமால் பின்னாடி இராமனாக அவதரிச்சு அரசாண்ட ஒரு நகரத்தை பற்றி கம்பர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போமா? அந்த நகரத்தோட பெருமைக்கு முன்னாடி தேவர்களோட தலைநகரமான அமராவதியே நிற்க முடியாதான். அப்படி என்னதான் சிறப்பு அந்த நகரத்துக்கு? வாங்க கம்பரோட சொற்கள்லேயே கேட்டு ரசிப்போம். தங்கு பேரருளும் தருமமும் துணையாத் தம் பகைப்புலன்கள் 5 அவிக்கும் பொங்குமா தவமும் ஞானமும் புணர்ந்தோர் யாவர்க்கும் புகலிடமான செங்கண்மால் பிறந்து ஆண்டு அளப்ப அருங்காலம் திருவின் வீற்றிருந்தனன் என்றால் கண்மா ஞாலத்து இந்நகர் ஒக்கும் பொன்னகர் அமரர் நாட்டு யாதோ. முதல்ல கம்பர் யாரை பற்றி சொல்கிறாரு பாருங்க. தங்கு பேர் அருளும் தருமமும் துணையா தம் பகை புலன்கள் 5 அவிக்கும். அவங்ககிட்ட நிலைச்சு நிற்கிற பேரருள், அதாவது வட்டாத கருணை, அதோட அறநெறியான தர்மம், இது ரெண்டையும் துணையாக வச்சுக்கிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லை, தங்களுக்கு எதிரியாக இருக்கிற 5 புலன்களையும் அடக்கி ஆள்பவர்களாம். ஆஹா, புலனடக்கம் அதுதானே ஆன்மீக வாழ்க்கையோட ஆதாரம். 5 எதிரின்னு சொல்கிறார் பாருங்க கம்பர். மெய், வாய், கண், மூக்கு, செவின்னு இந்த 5ம் நம்மளை பல சமயம் தப்பான வழியில் இழுத்துட்டு போயிடும். அதனால் அதை பகைப்புலன்கள்னு சொல்லி அதை அடக்கி ஜெயிக்கிறவங்களை பற்றி பேசுகிறார். யார் அவங்க? பொங்குமா தவமும் ஞானமும் புணர்ந்தோர் யாவர்க்கும் புகலிடமான. அவங்கக்கிட்ட பொங்கி வழியிற பெரிய தவமும் உண்மையான மெய்ஞானமும் இருக்குதாம். தவம்னா என்ன? மனசை ஒருமுகப்படுத்தி இறைவனை நோக்கி செலுத்துறது. ஞானம்னா எது உண்மை எது பொய்ன்னு பகுத்தறிகிற அறிவு. இப்படி கருணை, தர்மம், புலனடக்கம், தவம், ஞானம்னு எல்லா நற்குணங்களும் நிறைஞ்ச பெரியோர்கள் இருக்காங்களே, அவங்க அத்தனை பேருக்கும் புகலிடமா. அதாவது அடைக்கலம் தர்ற ஒருத்தர் இருக்காராம். தஞ்சம்னு தேடி வர்றவங்களுக்கு எல்லாம் அடைக்கலம் கொடுக்கிறவர் யார்? அவர். செங்கண்மால் பிறந்து ஆண்டு அளப்ப அருங்காலம் திருவின் வீற்றிருந்தனன் என்றால் அவர்தான். அழகிய செம்மையான கண்களை உடைய திருமால். செங்கண்மால்னு கம்பர் சொல்றது அந்த மகாவிஷ்ணுவை தான். அந்த திருமாலே இந்த அயோத்தி நகரத்தில் இராமனாக வந்து பிறந்து அங்க எவ்வளவு காலம் தெரியுமா? ஆண்டு அளப்ப அருங்காலம் என்கிறார் கம்பர். அதாவது அளவிடவே முடியாத நீண்ட நெடுங்காலம். 11,000 வருஷம்னு நம் முன்னோர்கள் சொல்லுவாங்க. அவ்வளவு காலம் யாரோட சேர்ந்து? திருவின் வீற்றிருந்தனன், திருமகளான சீதா பிராட்டியோட, லட்சுமி தேவியின் அம்சமான சீதையோடு சேர்ந்து அரியணையில் அமர்ந்து ஆட்சி செஞ்சாராம். நினச்சி பாருங்க, அந்த பரம்பொருளே தன் தேவியோட மனுஷனா வந்து இவ்வளவு காலம் ஒரு நகரத்தில் வாழ்ந்திருக்காருன்னா அந்த நகரத்தோட பெருமையை எப்படி சொல்றது? கண்மாஞாலத்து நகர் ஒக்கும் பொன்னகர் அமரர் நாட்டு யாதோ. அப்படிப்பட்ட உன்னதமான பெருமை வாய்ந்த இந்த அழகான பரந்த உலகத்தில் இருக்கிற அயோத்தி மாநகருக்கு சமமான ஒரு பொன்னான நகரம் தேவர்கள் வாழ்கின்ற அந்த அமராவதியில் அவங்க நாட்டில் ஏதாச்சும் இருக்குதா என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார் கம்பர். என்ன ஒரு கம்பீரமான கேள்வி பாருங்க.
இது கேள்வி இல்லை, இது கம்பரோட தீர்ப்பு. இல்லைன்னு அடிச்சு சொல்றார். என்ன காரணம்? தேவர்களோட நகரத்தில் தேவர்கள் இருக்கலாம், ரிஷிகள் இருக்கலாம். ஆனால் இங்கே அயோத்தியில் அந்த தேவர்களுக்கெல்லாம் தேவனான, எல்லா உயிர்களுக்கும் புகலிடமான அந்த திருமாலே மனுஷனா இராமனாக பிறந்து வாழ்ந்து ஆட்சி செஞ்சிருக்கிறார். சீதாதேவியோட அரசாளும் போது அந்த நகரம் பெற்ற சிறப்பே தனி. அதனால் அந்த அயோத்தியின் பெருமைக்கு முன்னாடி தேவர்களோட பொன்னுலகமான அமராவதி கூட ஒன்றுமே இல்லைன்னு கம்பன் அடித்து சொல்கிறாரு. அதனால தான் நண்பர்களே, அயோத்திங்கிறது வெறும் மண்ணும் கல்லும் சேர்ந்த ஒரு நகரமாக கம்பர் பார்க்கல. அது இறைவன் மனிதனாக வாழ்ந்து காட்டிய புண்ணிய பூமி. கருணையும் தர்மமும் தவமும் ஞானமும் கொண்ட உயர்ந்த ஆன்மாக்கள் தேடி வந்து அடைக்கலம் புகுந்த புண்ணிய தலம். அந்த திருமாலே தன் தேவியோடு அரசாண்ட இடம். அந்த பெருமைக்கு முன்னாடி இந்திரனோட அமராவதி கூட ஈடாகாதுன்னு கம்பர் பாடுறது எவ்வளவு பொருத்தம் பாருங்க. இது அயோத்தியின் பெருமையை மட்டும் சொல்லலை, இறைவனே விரும்பி வந்து வாழும் அளவுக்கு மனிதர்கள் அறத்தோடு வாழ்ந்தா அந்த இடமே சொர்க்கத்தை விட சிறந்து விளங்கும்னும் நமக்கு உணர்த்துது. அயோத்தியின் அரும்பெருஞ்செல்வமும் இணையற்ற சிறப்பும். நண்பர்களே, போன பாட்டில் அயோத்தி தேவர்களோட பொன்னுலகத்தையே மிஞ்சும்னு பார்த்தோம் இல்லையா? அடேங்கப்பா, அப்படி என்னதான் இருக்கு அந்த அயோத்தியிலே? அதை தான் கம்பர் இந்த பாட்டில் அடுக்கி கொண்டே போறார். கேளுங்க. அரைசு ஏல்லாம் அவன, அணி ஏல்லாம் அவன, அரும் பெறல்மணி எல்லாம் அவன, புரைசை மால் களிரும் புரவியும் தேரும் பூதலத்து யாவையும் அவன, விரைசுவார் முனிவர் விண்ணவர் இயக்கர் விஞ்சையர் முதலினோர் எவரும் உரை செய்வார் ஆனார். ஆனபோது அதனுக்கு உவமைதான் அரிது அரோ உளதோ. அரை செய்யலாம் அவன. அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அரசர்களும் சிற்றரசர்களும் பேரரசர்களும் எல்லோருமே அந்த அயோத்தியில தான் இருக்காங்களாம். யோசிச்சு பாருங்க, உலகத்துக்கே அரசியல் தலைநகரம் அயோத்தி தான்னு சொல்றார் கம்பர். எவ்வளோ பெரிய விஷயம் இது. அடுத்து அணியலாம் அவன, அழகு சேர்க்கிற விலை மதிக்க முடியாத எல்லா ஆபரணங்களும் அலங்கார பொருட்களும் அங்கேதான் இருக்குதாம். வைரம் வைடூரியம் மாணிக்கம்னு எதை எடுத்தாலும் அது அயோத்தியில குவிஞ்சு கிடக்குதாம். அரும் பெறல்மணி ஏலாம் அவன, கிடைப்பதற்கே அரிதான அபூர்வமான இரத்தின கற்கள் கூட அங்கே சர்வசாதாரணமாக கிடைக்குமாம். எந்த அளவுக்கு அந்த நகரம் செல்வச் செழிப்போடு இருந்திருக்கணும். புரைசை மால் களிரும் புரவியும் தேரும், கழுத்துல சலங்கை மணிகள் கட்டின பெரிய பெரிய மதம் கொண்ட யானைகள், வேகமாக ஓடக்கூடிய குதிரைகள், அழகான வேலைப்பாடுள்ள தேர்கள், இப்படிப்பட்ட படைகள் எல்லாம் அங்கே அணிவகுத்து நிற்குதாம். கடைசியாக ஒரு போடு போடுறார் பாருங்க, பூதலத்து யாவையும் அவன. அதாவது இந்த பூமியில் நினைக்கக்கூடிய நல்ல பொருட்கள், சிறந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாமே அந்த அயோத்தியில் இருக்குன்னு ஒரே வரியில் முடிச்சிட்டார். என்ன ஒரு கவிதை நயம். இப்போ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த நகரத்துக்கு யார் யாரெல்லாம் வராங்கன்னு பாருங்க. விரைசுவார் முனிவர் விண்ணவர் இயக்கர் விஞ்சையர் முதலினோர் எவரும், தவம் செய்கிற முனிவர்கள், வானுலக தேவர்கள், இயக்கர்கள், வித்யாதரர்கள்னு எல்லாரும் அங்கே ஆர்வமாக வந்து கூடுகிறார்களாம். ஏன்? ஏன்னா தவம் செய்யவும் அமைதியாக வாழவும் இன்புற்றிருக்கவும் அயோத்தியை விட சிறந்த இடம் வேறெங்கும் இல்லைன்னு அவங்க உணர்ந்திருக்காங்க. இப்படி எல்லா அரசர்களும் எல்லா செல்வங்களும் ஏன் தேவர்கள் முனிவர்கள் கூட வந்து கூடியிருக்கிறதால எவரும் உரை செய்வார் ஆனார். அங்கே வர்றவங்க போகிறவங்க எல்லாரும் அயோத்தியோட பெருமையை தான் பேசிகிட்டே இருக்காங்களாம். ஆஹா, என்ன நகரம் இது அப்படின்னு வியக்காத ஆளே இல்லையாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கம்பர் நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறார். ஆனபோது அதனுக்கு உவமைதான் அரிது அரோ உளதோ. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஈடு இணையே இல்லாத இந்த அயோத்தி நகரத்துக்கு உவமையாக சொல்ல இந்த உலகத்தில் வேற ஏதாவது ஒரு நகரம் இருக்கா? அப்படி சொல்கிறதுக்கே ரொம்ப கடினம். அப்படி ஒன்று இருக்குதா என்ன? இல்லை அப்படின்னு அவரே முடிக்கிறார். கம்பரோட வார்த்தைகளில் அயோத்தி வெறும் நகரம் இல்லைங்க, அது ஒரு பெருங்கனவு.
பூலோக சொர்க்கம், எல்லா நன்மைகளும் ஒருங்கே குவிந்த ஒரு புண்ணிய பூமி. அப்படிப்பட்ட நகரத்துக்கு உவமை தேடுவது வீண் முயற்சிதான்னு எவ்வளவு அழகா சொல்லிட்டார் பாருங்க. ஆக அயோத்தி என்பது உவமைகளை கடந்த ஒரு உன்னத நகரம் என்பதை கம்பர் தன் கவித்திரத்தால் நம் கண்முன்னே நிறுத்துறார். அயோத்தியின் பொன்மதில் அதன் வியத்தகு உயரத்தால் மெய்யுணர்வைப் போல உயர்வானது. வணக்கம் நண்பர்களே, நம்ம போன பாடல்ல அயோத்தி மாநகரத்தோட ஒப்பற்ற சிறப்பை கேட்டோம். உலகத்தில் இருக்கிற எல்லா வளமும் எல்லா அரசர்களும் ஏன் தேவர்களும் முனிவர்களும் கூட வந்து குவியிற அந்த நகருக்கு உவமையே சொல்ல முடியலன்னு கம்பர் சொன்னதை ரசித்தோம். இப்போ அப்படிப்பட்ட அந்த பிரம்மாண்டமான நகருக்கு காவல் அரணா நிற்கிற மதில்களை பற்றி கம்பர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாமா? கேளுங்க. நால்வகை சதுரம் விதிமுறை நாட்டி நனி தவ உயர்ந்தன பணிதோய் மால்வரை குலத்து இனி யாவையும் இல்லை ஆதலால் உவமை மற்று இல்லை நூல்வரை தொடர்ந்து பயத்தொடு பழகி நுணங்கிய நுவல அரும் உணர்வே போல் வகைத்து அல்லால் உயர்வினொடு உயர்ந்தது என்னெல்லாம் பொன்மதில் நிலையே. அந்த மதில் எப்படி அமைஞ்சிருக்குதாம்? 4 வகை சதுரம் விதிமுறை நாட்டி. சிற்ப சாஸ்திரங்கள் வகுத்து கொடுத்த விதிமுறைகளுக்கு ஏற்ப மிகச்சரியா 4 பக்கமும் கச்சிதமான சதுர வடிவத்தில் அந்த மதில்களை அமைச்சிருக்காங்களாம். ஏதோ நினைச்சபடி கட்டாம இலக்கண சுத்தமா விதிமுறை வழுவாம கட்டி எழுப்பியிருக்காங்க. அதோட உயரம் எப்படி? நனிதவ உயர்ந்தன. சாதாரண உயரம் இல்லை, நனிதவ உயர்ந்தன. அதாவது மிக 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 உயரமா வானத்தை தொட்டு நிற்குதாம் அந்த மதில்கள். பார்க்குறவங்க தலை நிமிர்ந்து அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு ஓங்கி நிற்குது. இப்போ கம்பர் ஒரு கேள்வி கேட்குறார். இவ்வளோ உயரமான மதிலுக்கு எதை உவமையா சொல்ல முடியும்? மலைகளை சொல்லலாமா? பனி தோய்மால் வரை குலத்து இனி யாவையும் இல்லை. குளிர்ந்த பனி மூடின பெரிய பெரிய மலை கூட்டங்கள் இருக்குதே, அந்த மலைகளில் கூட இந்த மதில்களுக்கு இணையா சொல்றதுக்கு ஒன்று கூட இல்லையாம். மலைகள் உயரமாக இருக்கலாம், கம்பீரமாக இருக்கலாம், அதெல்லாம் இந்த மதில் மாதிரி 4 வகை சதுரமாக இருக்கா? இல்லையே. அதனால மலைகளோட கம்பீரம் கூட இந்த மதில்களுக்கு முன்னாடி முழுமையான உவமை ஆகாதாம். கம்பர் என்ன முடிவுக்கு வர்றாரு? ஆதலால் உவமை மற்று இல்லை. அதனால இந்த அயோத்தி மதில்களுக்கு உவமையா சொல்றதுக்கு உலகத்துல வேற எந்த பொருளுமே இல்லை, மலைகளும் தோற்று போயின. அப்போ இந்த மதிலின் நிலையை எப்படித்தான் விளக்கிறது? இங்கதான் கம்பனோட கவிதை உள்ளம் விண்ணை தொடுது. பொன் மதில் நிலையே, அந்த பொன்னாலான அல்லது பொன் போல ஒளி வீசுகிற அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மதில்களோட நிலை எப்படிப்பட்டது தெரியுமா? கேளுங்க. மிக ஆழமான ஒரு உவமை வருது. நூல் வரை தொடர்ந்து பயத்தோடு பழகி நுணங்கிய நுவல் அரும் உணர்வே போல் வகைத்து. அதாவது மெய்ஞான நூல்கள் இருக்குதே, அந்த சாத்திரங்களை எல்லாம் கடைசி எல்லை வரைக்கும் ஆழமா படிச்சு அதோட நிற்காம அந்த படிப்போட பயனையும் அனுபவமா உணர்ந்து அப்படி பெற்ற எப்படிப்பட்ட உணர்வு? நுணங்கிய நுவலரும் உணர்வு. மிக மிக நுட்பமான வார்த்தைகளால விவரிக்கவே முடியாத அந்த பரம்பொருளை பற்றிய மெய்யுணர்வு, அந்த ஆழமான தெளிவான ஞானம் இருக்குதே, அந்த ஞானத்தை போல இருக்கிறதாம் இந்த மதில். என்ன ஒரு அசாத்தியமான உவமை பாருங்க. அந்த ஒப்பற்ற மெய்யுணர்வை போலவே இந்த மதிலும் வெறும் உயரம் மட்டும் கொண்டதில்லை, எல்லா உயரங்களுக்கும் மேலான உயர்ந்தவற்றுள் உயர்ந்தது அப்படின்னு சொல்லலாமாம். பொருளால் மட்டும் உயரமானதில்லை, அது தரும் பிரமிப்பாலும் அதன் தத்துவத்தாலும் மிக மிக உயர்ந்தது என்கிறார் கம்பர். பார்த்தீங்களா நண்பர்களே, ஒரு கோட்டையோட மதில் சுவரை வர்ணிக்க வந்த கம்பர் வெறும் கல்லையும் மண்ணையும் சொல்லாம அதை வானுயர்ந்த மலைகளோட ஒப்பிட்டு அதுவும் போதாதுன்னு சொல்லி கடைசியில் மனிதன் அடையக்கூடிய உச்சபட்ச நிலையான மெய்ஞானத்தோட ஒப்பிட்டு அந்த மதிலை நம்ம மனசுல ஒரு தத்துவமா நிறுத்திட்டாரு. இது கம்பருக்கே உரிய முத்திரை. பொருளுக்கும் அருளுக்கும் முடிச்சு போட்டு கவிதையில ஒரு மெய்ஞான தரிசனத்தையே காட்டிவிட்டார் கம்பர். அயோத்தியின் மதில்கள் வெறும் பாதுகாப்பு அரண்கள் மட்டுமல்ல, அவை ஞானத்தின் உயரத்தை போன்ற பிரமிக்க வைக்கும் சின்னங்கள் என்பதை இதைவிட அழகாய் யாரால் சொல்ல முடியும்?